எல்லாம் வல்ல சிவபெரும்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி முன்னை தவத்தின் பயனாக சிவஞான செய்திகளை நுணுகி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலுடன் சிவபெருமான் திருவருள் செலுத்த என்னை தொடர்ந்து வரும் அன்பர்களுக்கு எல்லா சிவமங்கல நலன்களும் விளைவிக்க வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சி இந்த சிவஞான வேள்வியை எழில் ஞான பூஜையை தொடங்குகிறேன். வேள்வி என்றால் யாரும் வருபவர்கள் வெளியே போகக்கூடாது, உடனே இப்பொழுதே போய்விடுங்கள். தொடர்ந்து கேட்க முடியாதவர்கள் தயவு செய்து எனக்கு உங்களுக்கு பக்குவம் வரும்பொழுது வந்து கொள்ளலாம். நீங்கள் உடனே வேறு துறைகளுக்கெல்லாம் போய்விடலாம். இது ஒரு வேள்வியாக நான் நடத்துகிறேன். இறுதி வரை கேட்க அவகாசம் உள்ளவர்கள் நேரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு கேட்பவர்கள் மட்டும் என்னை தொடருங்கள். நான் என்னுடைய சொந்த கதையை பேசவில்லை, இறைபரத்துவம் பேசுகிறேன், சிவபரத்துவம் பேசுகிறேன் என்று சொல்லி கொள்கிறேன். நாம் தொடர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றினை முழுவதுமாக அவர் பல திருத்தலங்களிலே போற்றி பரவிய 100 நமக்கு கிடைத்துள்ள 100 திருப்பதிகங்களுடைய கூடுதல் எண்ணிக்கை 1039 பாடல்களுக்கும் திருமலையிலிருந்து இந்த மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திரு தொண்டர் தொகை தர சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நாவலூரிலே அவதரிக்கை செய்தார் அல்லவா, அது தொடங்கி மீண்டும் திரு கைலைக்கு அழைத்து கொள்ளும் வரை அவரை பற்றிய வரலாற்றினை சேக்கிழார் பெருமான் தியானித்து நமக்கு வரைந்து பகிர்ந்திருக்கிறார் அல்லவா. அதோட கூடுதல் 817 பாடல்கள். ஒரு அற்புதமான ஒரு காப்பியை இதில் எப்படி அமைத்திருக்கிறார்கள் என்றால், திருமலை சருக்கத்தில் உள்ள மொத்தம் 40 பாடல்களில் 14 பாடல்களும், தடுத்தாற் கொண்ட புராணம் 203 பாடல்களும், ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்திலே இணைத்து கூடுதலாக உள்ள 409 பாடல்களிலே 402 பாடல்களும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொடர்புடையன. கழறிற்று அறிவார் நாயனார் புராணத்தில் உள்ள கூடுதல் 175 பாடல்களிலே 135 பாடல்களும், வெள்ளாணை சருக்கத்திலே உள்ள 53 பாடல்களிலும் துதி என்று சொல்லி ஒவ்வொரு சருக்கத்தின் நிறைவிலையும் ஒரு பாடலை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி என்று ஒரு 10 பாடல்கள் பாடியிருக்கார். இது பல பேர் இதையெல்லாம் படிக்க மாட்டார்கள். இந்த துதியெல்லாம் பல அன்பர்கள் நம்ம பெரிய புராணம் பயில்பவர்களே அந்த பக்கம் போகிறது கிடையாது. அது அந்த 10 பாடல்கள் ஆக கூடுதல் 817 பாடல்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொடர்புடைய, அவருடைய வரலாறு தொடர்புடைய, அவரை போற்றுதல் தொடர்புடைய பாடல்கள் பெரிய புராணம் என்ற திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான பகர்ந்து வரையப்பட்டு உள்ளது. அதுடன் இந்த 1039 திருமுறை 7வது திருமுறை பாடல்களையும் போற்றினால் 1856 பாடல்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொடர்புடையதாக சிவபெருமானால் இங்கே மாதவம் செய்து தென்திசை வாழ்ந்திட அனுப்பப்பட்டார் அல்லவா. அத்தனை பாடல்கள் அவர் தொடர்புடையனவாக உள்ளன. இவை அத்தனைக்கும் பொருள் காண வேண்டும் என்று ஒரு 2 மாதத்திற்கு முன்பு நான் ஒரு வேள்வியை தொடங்கி 132வது பதிவு, இது பிரித்து 132வது பதிவாக இந்த யூடியூபிலே அவருடைய வரலாற்றினை இப்பொழுது இந்த துதியோடு நிறைவு செய்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய யூடியூப்பில் சைவம் சார்ந்த பதிவுகள் 303வது பதிவாக இது அமைந்திருக்கிறது. இதை நான் படித்தால் என்ன நமக்கு கிடைக்கும்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றினை படித்தால், அதாவது நான் நமச்சிவாய மந்திரம் தொடங்கி சொல்ல வேண்டும் என்று நான் பல முறை சொல்லி வருகிறேன். எனக்கே மறந்துவிடும். இதெல்லாம் நான் அனுபவப்பட்டு தான் பலர்கிட்ட மீள ஒன்றும் வேண்டாம், வேத 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். காலையில் 108 சொல்லுங்கள், இரவு படுக்க முன்பு 108 சொல்லுங்கள். இடையில் அது பெருக்குங்க, சொல்லி பெருக்குங்க. எந்த அளவுக்கு பெருக்குறீங்களோ அவ்வளோ நல்லதுன்னு பல உதாரணங்கள் ஆச்சாரியர் வாக்குகள்லாம் சொல்லும்பொழுது அது சொல்ல முடியாத அளவுக்கு பல தடைகள் நம்ம பக்குவப்படும் வரை இந்த திரோதான சக்தி என்ற சிவசக்தி அதை தடுத்து நம்ம உலகிலே தள்ளும். இது உண்மை. அந்த சிவத்தோட கழலை பற்றுவது வேண்டுமென்றால் இவருடைய கழலை பற்றி நம்பியார் ஒரு நாமத்தை நம்ம நவின்றால் எளிதாக சிவத்தை அடையலாம் என்று சொல்லி முதலிலே மேலை குறும்பனாயினார் பல தொண்டுகள் செய்து வரும்பொழுது அந்த திருநாமத்தை ஓதும், ஒரு இறைவனோட திருநாமத்தை ஓதும், அதையும் பயின்று வருகிறார். அப்புறம் என்ன நினைக்கிறாருன்னா, இதை எளிதாக சிவபெருமானை நம்ம அடையணும்னா மையா தடங்கன் பறவையார் கணவன்தன் மையணிந்த அகன்ற கண்களை உடைய பறவையாரோட கணவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள்
செய்யார் கழல்கள் அவருடைய சிவந்த திருவடிகளை கையால் தொழுது வாய் வாழ்த்த மனத்தால் நினைக்கும் கடப்பாட்டில் செய்யால் கோணும் நான்முகனும் அறியா செம்பொன் மலர்பாதம். அவருடைய திருவடிகளை சுந்தரமூர்த்தி சாமிகளோட திருவடியை கையால் தொழுது வாயால் வாழ்த்தி மனசால் மனத்தால் நினைக்கும் கடப்பாட்டில் இப்படி விட்டு பயிற்சி செஞ்சால் எதை அடையலான்னா செய்யால் கோணும் நான்முகனும் அறியா, திருமாலும் பிரம்மனும் அறியா செம்பொன் மலர்பாதம். பெருமானுடைய திருவாரூரில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருப்பாதம் உய்வான் உற்ற நெறி என்று அன்பினில் உய்த்தார். இதுதான் நம்ம எளிதாக சிவபெருமானோட திருவடியை அடையலாம் அப்படின்னு சொல்லி நாளும் நம்பியாரூரர் நாமம் நவீன்ற. நம்பியாரூரர்னா பக்த பஞ்சாயசரம் 5 எழுத்து உள்ளது. நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், இது மணிவாசகர், இதெல்லாம் பக்த பஞ்சாயசரம் ஒட்டு எழுத்து நிற்குன்னா 5 எழுத்து இருக்கும். அதை ஓதி அதனால என்னன்னா இவருக்கு அட்டமா சித்தி அணையுது. நான் இப்பொழுது தொடர்ந்து இதை ஊன்றி இந்த நூலை வைத்து கொண்டு தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கும் சித்திகள் வரும். நமக்கு அட்டமா சித்திலாம் வேண்டாம். தீங்கு நீங்கி நலன் இறைவனோட திருவடியை தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைத்தாலும் இறைவனோட திருநாமத்தை நாளும் நம்பியார் ஒரு திருநாமம் ஓதிய நலத்தாலே இவருக்கு என்ன ஆயிடுதுன்னா அட்டமா சித்தி அணைந்ததோட அந்த 5 எழுத்து மந்திரத்தை தொடர்ந்து செல்லக்கூடிய சக்தி ஏற்பட்டு தொடர்ந்து இடையராது சொல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டு இடையராது மீளவும் அந்த 5 எழுத்து மந்திரத்தை அவர் சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் நாளை கையிலை போகிறார். அது அவருக்கே தெரியாது. இது முன்னதாகவே இந்த அணைந்த அந்த அட்டமா சித்தியால் உணர்ந்து கண்மணி இல்லாத ஒரு கண் போல நான் இந்த பூமியில் இருக்க மாட்டேன் என்று கபாலத்தை திறந்து கொண்டு கைலைக்கு ஏவிடுகிறார் என்பது வரலாறு. இவருடைய திருவடியை நினைந்து இவரோட நட்பு கொண்டு தான் சோமாசி மாரநாயனாரும் எளிதாக சிவலோகம் பெற்றார். இதெல்லாம் வரலாறுகள் நமக்கு இருக்கின்றன. அதனால் இந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் நான் பொருள் சொல்லியிருக்கக்கூடிய எளிமையான பொருள் சொல்லியிருக்கிறேன். அத்தனை சேக்கிழார் எழுதிய பாடல்களுக்கும் அவருடைய திருமுறை பாடல்களுக்கும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் யாரும் இந்த பற்ற மாட்டேங்கிறாங்க. இறைவன் திருவருள் இல்லையோ என்ன நம்ம சொந்த கதைகள் எதுவுமே பேசுவதில்லை. இருக்கிற பாடலுக்கு பதத்துக்கு பதம், தொடருக்கு தொடர், பாடலுக்கு பாடல், எளிமையான பொருளை இந்த உரையாசிரியர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்களோ 2-3 உரையாசிரியர்கள் அவர்களோட கருத்துக்களையும் அதில் உடன்படாட்டினா கூட ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாகவும் இப்படி தான் நான் இதை படைத்து வந்திருக்கிறேன். இப்போ எல்லாமே முடித்தாக்கி இப்போ இன்றைக்கு சுந்தரமூர்த்தி சாமிகளை துதித்தி போற்றிய 10 பாடல்கள். இந்த 10 பாடல்கள் எங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன நமது திருத்தொன்ற புராணத்தில்னா ஒவ்வொரு சருக்கம் இருக்கு இல்லையா, தில்லைவாழ் அந்த சருக்கம், அப்புறம் இலைமலி இந்த சருக்கம், இப்படி ஒவ்வொரு சருக்கம் என்று சொல்லி 11 சருக்கம் இருக்கு இல்லையா. அதில் முதல் 10 சருக்கம் கடைசி சருக்கத்தில் கிடையாது. மன்னியசீர் மறைநாவன் அந்த சருக்கத்தில் அந்த துதி பாடல் இல்லை. அதோட முடிந்து விடுகிறது. அதோட அந்த பெரிய புராணம் நிறைவு செய்யப்படுகிறது. அங்கே அதில் துதியில் மீதி 10 சருக்க நிறைவிலையும் ஒவ்வொரு பாடலை சுந்தரமூர்த்தி சாமிகள் துதி என்று சேக்கிழார் பெருமான் அமைத்திருக்கிறார். அந்த பாடல்களுக்கு நம்ம இப்பொழுது பொருள் காணப்போகிறோம். இது இந்த துதியை நீங்கள் தொடர்ந்து இதில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நான் இப்போ இதுவரையே சொன்ன பாருங்கள், சுந்தரமூர்த்தி சாமிகள் வரலாற்றை நுணுகிய அறிந்து உள்ளத்தில் கொண்டு வந்தால் உள்ளம் செம்மையாகி எளிதான வகை சிவபெருமானை அடையலாம், சிவபெருமான் பேரர்களுக்கு நாம் ஆளாகலாம் என்ற உண்மையை இந்த துதிக்கு நான் இந்த துதிகளுக்கு நான் பொருள் சொல்வதை கேட்டாலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் பெரிய புராணம் வைத்திருப்பவர்கள் ஒவ்வொரு இதுலேயும் சருக்கம் முடியும் பொழுது இது போல் ஒரு காகிதத்தை அடையாள காகிதத்தை வைத்துக்கொண்டு அதை எளிதாக எடுக்கலாம். அப்படி வைத்துக்கொண்டு இதை தொடரமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தில்லைவாழ் அந்தனர் சருக்க நிறைவில் உள்ள பாடலிலிருந்து நான் தொடங்கி விளக்கம் சொல்கிறேன். மலர்மிசை அயனும் மாலும் காணுதற்கு அரிய வள்ளல். பெருமானுடைய பெருமை, நமது பெருமை என்னென்னா மலரிலே அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மாவும் திருமாலாலையும் காண முடியாத திருவடியை காண முடியாத நமது அந்த வரலாறு நமக்கு தெரியும். அதை சுட்டுகிறாருங்க. அப்படிப்பட்ட வள்ளல் பெருமான் வல்லன்மை என்னன்னா வினவாமலே கொடுக்கறது. உயிர்களாகிய நமக்கு நம்ம ஏதாவது வினவுனமா, எங்களுக்கு நீங்கள் உடலை கொடுங்க, இந்த உலகத்தை கொடுங்க, உடலில் செல்வத்தை கொடுங்க, எனக்கு ஒரு அப்பா அம்மாவை கொடுங்க, எனக்கு உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரிகள்லாம் கொடுங்க, என்னை நீங்கள் காத்து வளர்த்து எடுத்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடமும் அதோட தக்க பாதுகாப்பு இவைகளெல்லாம் கொடுங்க. நம்ம ஏதாவது வினவுனமா, வினவாமலே கொடுக்கக்கூடிய வள்ளல்.
அதுதான் இந்த நன்றி மறந்து வாழுறது தான் மனிதனோட வாழ்க்கை இவ்வளவு துன்பங்களுக்கும் காரணம். இறைவனால் கொடுக்கப்பட்ட பிச்சையாக கொடுக்கப்பட்ட இந்த உடல், இந்த உயிருக்கு என்பதை தெரியாமல் இந்த உடலாகவே நினைத்து கொண்டு வாழக்கூடியவனை போய் நாம் என்ன செய்ய முடியும்? அதான் வள்ளல்ங்கிறது. வினவாமலே இந்த உயிர்கள் வந்து எதுவுமே எனக்கு வேண்டும், ஏன்னா வினவக்கூடிய நிலையிலே இல்லை. முற்றிலுமாக உயிரோட வந்து குணங்கள் வந்து அறிவு, இச்சை, செயல் என்று 3 தன்மைகள் இருக்கின்றன, இயல்பாக உள்ளன. அந்த அறிவே ஆணவத்தால் மறைக்கப்பட்ட நிலையில் கல் போன்ற கடந்த நம்ம உயிருக்காக இறங்கி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்து இந்த பூமியில் உழல விட்டு நம்மளை பக்குவப்படும் வரை வந்து தம்மை மறைத்து ஓரளவு பக்குவப்பட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வெளிப்படுத்தி முழுவதுமாக ஆட்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட வள்ளல். அவ்வளவையும் அவர் கொடுக்கிறார். தாயாகவும் தந்தையாகவும் மற்ற அனைத்து உயிர்களாகவும் உறவுகளாகவும் இந்த சமூகமாகவும் இருந்து ஒவ்வொரு உயிரையும் வளர்த்தெடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட வள்ளல். எப்படிப்பட்ட வள்ளல்? மாலாலையும் நான்முகனாலையும் வந்து ஆணவத்தோட முற்றிலுமாக வந்து நான் என்ற அகந்தையோட அந்த படைத்தல் தொழிலை இறைவன் தான் கொடுத்தாரு, காத்தல் தொழிலை இறைவன் தான் கொடுத்தாரு என்று சொல்லி நாம் எல்லாம் இப்போ வந்து இறைவன் கொடுத்ததை மறந்தது போல அவர்களும் மறந்து நான் தான் படைக்கிறேன், நான் தான் காக்கிறேன் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடிய காரணத்தால் அவர்களால் அந்த திருவடியை பார்க்க முடியல. அப்படிப்பட்ட வள்ளல். மலர்மிசை அயனும் மாலும் காணுதற்கு அரிய வள்ளல். பலர் புகழ் வெண்ணெய் நல்லூர் ஆவண பழமை காட்டி பலர்களாக வந்து புகழக்கூடிய வெண்ணெய் நல்லூர் என்ற அந்த திருத்தலம் இருக்கிறதே, அங்கே பழைய ஆவணத்தை காட்டி நீ உன்னுடைய பெயரனாகி உன்னுடைய பாட்டனார் எனக்கு வந்து உன்னை அந்த வழியாக அடிமை என்று எழுதி கொடுத்த ஓலை இங்கே இருக்கிறது என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய திருவிளையாடல். அதெல்லாம் நம்ம வந்து விரிவாக முன்னதாக பார்த்துருக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பதத்திற்கும் நம்ம பார்த்துருக்கோம், எதையுமே விடலை. இப்போ சொன்ன 1856 பாட்டு, இந்த 10 பாடல்கள் உட்பட விரிவாக நாம் வந்து ஆய்வு செய்கிறோம். பலர் புகழ் வெண்ணெய் நல்லூர் ஆவண பழமை காட்டி, இந்த பழைய ஆவணத்தை காட்டி இந்த சபையில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி உலகுய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர். எதற்காக ஆட்கொண்டார்னா இந்த உலகத்தை உய்ய செய்வதற்காக தீதிலா திருத்தொண்டர் தொகைக்காக அனுப்பப்பட்டவரே. அந்த கடமையை வந்து அவர் வழியாக செய்து இந்த உலகுக்கு திருத்தொண்டர் தொகையை அளிக்க வேண்டும் என்று உலகம் உய்யுமாறுனா, உலகம் என்பது உயர்ந்து வரமாட்டேன். மனித உருவத்தில் இருக்கக்கூடிய பல மிருகங்கள் இருக்காங்க, அந்த அவர்களுக்கெல்லாம் கிடையாது. யார் வந்து இறைவனை நோக்கி பயணிக்கிறார்களோ, செம்மையாக வாழ்கிறார்களோ, அறத்தில் தலை நின்று வாழ்கிறார்களோ அவர்களுக்காக உலகு உய்ய ஆண்டு கொள்ள பெற்றவராகிய நமது சுந்தரமூர்த்தி சாமிகள் பாதம் உண்ணி அவருடைய திருப்பாதத்தை உள்ளத்திலே நினைந்து, அங்கே சொன்ன பாருங்க, மையார் தடங்கன் பறவையார் கணவன் தான் செய்யார் கடல்கள் கையால் தொழுது வாயால் வாழ்த்து மனத்தால் நினைக்கும் கடப்பாட்டில்னு சொல்லி சொன்னார்ல. அதுபோல் பெற்றவர், அப்படி ஆண்டு கொள்ள பெற்றவராகிய சுந்தரமூர்த்தி சாமிகள் நம்பியாரூருடைய பாதத்தை உள்ளத்திலே வந்து சிந்தையில் உயிரறிவோட சிந்தையில் வந்து நிறைத்து உண்ணி தலைமிசை வைத்து வாழும். அவருடைய திருவடியை வந்து தலைமிசையில் வீழிமலையான் விரையார் பாதம் தன் சென்னி மிசை கொண்டொழுகும் சிறப்புறக்கோன்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருப்பார். இறைவனோட திருப்பாதத்தை என்னோட தலையிலேயே வைத்து பாவிக்கிறேன்னு சொல்லி. அப்போ என்ன சொல்கிறார் இவர்? சுந்தரமூர்த்தி சாமிகளோட அந்த சிவந்த தாமரை போன்ற திருவடிகளை சிந்தித்து என் தலைமிசை வந்து வைத்துக் கொள்கிறேன். தலைமிசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமையாகும். தலைமிசை வைத்து வாழும், அதுதான் தலையாய செய்கை. இதை விட தலையாய செய்கை இல்லை. ஏன்னா இதோட பயன் என்ன கிடைக்கும்னா சிவபெருமான் திருவடி கிடைக்கும், சாதாரண செய்தி இல்லை. அப்படிப்பட்ட பாடலை இந்த தில்லைவாழாந்தனர் சருக்கத்தோட இறுதியில் சொல்லியிருக்காரு. அடுத்து 2வது பாடல் இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் என்று தொடங்கிறது இல்லை. அந்த இலைமலிந்த சருக்கத்தில் 2வது சருக்கத்தில் நிறைவில் உள்ள ஒரு பாடல். தீதுகொள் வினைக்கு வாரோம் செஞ்சடை கூத்தர்தம்மை காதுகொள் குழைகள் வீசும் கதிர்நிலவு இருகால் சீப்ப மாதுகொள் புலைவினைக்க மனையிடை இருகால் செல்ல தூதுகொள்பவரான் நம்மை தொழும்பு கொண்டு உரிமை கொள்வார்னு இறைவன் வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய அடியார்களுக்கு மெய்யடியார்களுக்காக தன்னோட அனைத்து அண்டங்களுக்கும் தலைவர். சாதாரணவராக நம்ம பெருமான் எளிமையாக பேசுகிறான். சாமி அதை செய்வார், இதை செய்வார், எங்கள் அப்பா அது ரொம்ப எளிமையாக இன்னும் பக்கத்தில் இருக்கிற ஒரு மாதிரிக்கும் அந்தளவுக்கு இவர் பக்தியில் வந்து முற்றின ஒரு மாதிரிக்கும் உள்ளத்தில் வந்து உருகி அடைத்து இறைவனை வைத்திருப்பது மாதிரிக்கெல்லாம் ஒரு அப்படிலாம் அவன் இவன் என்றே முதல்ல இறைவனை விழித்தல் தவறு. எழுத்துலையோ பாடல்களெல்லாம் வர்றது அது வந்து தவறு கிடையாது. அவன் இவன் என்று விழித்து ரொம்ப
ரொம்ப இழுத்து கூட வந்து பேசுகிறாங்க. பேசவே கூடாது. சுந்தரமூர்த்தி சாமி நீ இழுத்து பேசாதேன்னு சொல்லி ஒரு பதிகம் எழுதியிருக்காரு. அந்த தலைப்பையே போட்டு நான் அந்த திருப்பதிகத்தை விளக்கம் சொல்லியிருக்கேன். எந்த காலத்துலேயும் இறைவனை வந்து இழுத்து பேசி விடாதீர்கள். எந்த ஒரு காரணமாக எந்த இடர் வந்தாலும் இழுத்து பேசி விடாதீர்கள். அதை விட ஒரு கேடு தனக்குத்தானே ஒருத்தங்க வந்து செய்து கொள்ளக்கூடிய கேடே எதுவும் இல்லை என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பெருமானவர் தீதுகொள் வினைக்கு வாரோம். இறைவனை வந்து பற்றி விட்டார். நம்ம இறைவனோட திருவடியை வந்து இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகழல் தொழுது இவேன் வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகழல் விடுவே நல்லேன் என்ற உறுதிப்பாட்டோடு அந்த இறைவனோட திருவடியை பற்றி விட்டால் தீதுகொள் வினைக்கு வாரோம். அந்த மூலமலம் இருக்கிறது இல்லையா, மூலமலம் என்று சொல்லுவார்கள். அந்த அதிலிருந்து தான் நம்ம வந்து செய்யக்கூடிய வினைகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது முப்பொருள். உண்மையில் வினை என்பது ஒன்று. நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினைகள்லாம் வந்து விளைந்து பிறவியை வந்து தொடர்ந்து கொடுத்துருக்குல்ல. அது என்ன செய்யுது, தீதுகொள் வினைங்கிறாரு. அது என்ன அது தீதுகொள் வினைன்னு சொல்லியிருக்காரு. நல்வினைனா நன்மை தானே செய்யணும்னு ஒரு ஐயப்பாடு நமக்கு வரும். ஆனால் நல்வினையும் வந்து நீ மட்டும் ஏற்றி தீவினையே செய்யாமல் சிவ புண்ணியமே செய்யாமல் ஆனால் வாழ்க்கையில் அறத்தோடு வாழ்ந்து நல்வினைகள் செய்தால் அந்த நல்வினைக்கான நற்பலனை அனுபவிக்க பல பிறவிகள் எடுக்க வேண்டி வரும். அதை விட வந்து வழிபாட்டில் இருந்தோம் நல்வினையும் தீவினையும் கலந்து செஞ்சாலும் அந்த நல்வினையோட பயனை வந்து அனுபவிக்கிறதுக்காக நீ வந்து பிறக்கணும். இப்போ தீதுகொள் வினைன்னு பொதுவாக பல இடங்களில் திருப்பதிகள் குறித்தா நல்வினை தீவினைகள்லாம் அற்று போகணும்னு இரண்டுமே வந்து அற்று சமநிலையை அடைந்து அதான் இரு வினை ஒப்பு என்று சொல்வார்கள். மேலும் விளையாமல் உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் வந்து ஒத்தமின் அப்படின்னு பாடுவார் இல்லையா. அதை போல் வந்து இறைவனை ஒப்பாயன்னு தான் சக்தி பாகம் மலபரி பாகம் அப்படி ஆகி இறைவனை அடையக்கூடிய நிலை. அப்போ தீது சொல் வினைக்கு வரோன்னா அந்த வினையை ஏற்றுக்கொண்டு இந்த அடுத்த மேலும் வந்து ஒரு பிறவிக்கு நம்ம வந்து வரமாட்டோம். அந்த பூமியில் எப்படி இருந்தால் வரமாட்டோம், இறைவனோட திருவடியை பற்றிவிட்டால். செஞ்சடை கூத்தர் தம்மை பற்றிவிட்டால். செஞ்சடை கூத்தராகிய எம்பெருமான் இருக்கிற ஐந்து வழி நடனம் எப்பொழுதுமே நமக்காக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவந்த சடையுடைய எரி போன்ற சடையுடைய அந்த பெருமானுடைய திருவடியை பற்றிவிட்டால் தீதுகொள் வினைக்கு வரும். இது அப்படியே அந்த வரியை வச்சு. காதுகொள் குழைகள் வீசும் கதிரு நிலவு இருகால் சீப்பு. காதுகொள் குழையில் காதில் குழை எழுந்திருக்கார் பாருங்க. அது வந்து கதிர் நிலவு போல இருளை வந்து சீப்புன்னா நீக்குதல் என்று பொருள். சீப்பு என்றால் தலைவாரி கோதியெல்லாம் இது பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா. இதை வந்து துடைக்க, இருளை துடைக்க என்று பொருள். நீக்குதல் என்று இந்த இடத்துல நம்ம பொருளும். காதுகோள் குழைகள் வீசும். காதில் இருக்க குழை அணிந்திருக்கிறார்ல சங்க குழை, அதிலிருந்து வீசக்கூடிய அந்த கதிர் ஒளி என்ன பண்ணுதான் அந்த இருளை வந்து நீக்கிடுது. அந்த உயிரறிவில் உள்ள இருளை வந்து நீக்கி அதனால வந்து என்னன்னா நமக்கு வந்து துன்பங்கள்லாம் போயிடுதுன்னு அர்த்தம். காதுகோள் குழைகள் வீசும் கதிர் நிலவு, கதிர் வீசக்கூடிய நிலவு போன்ற ஒளி இருள் கால் சீப்புன்னா இருளை வந்து முற்றிலுமாக நீக்க. மாதுகோள் புலவி நீக்க மனையிடை இருகால் செல்ல. எப்படிப்பட்ட பெருமான் சுந்தரமூர்த்தி சாமிகளை வந்து பறவையார் அங்கே திருவொற்றியூரில் சங்கிலியாரோட இவருக்கு ஏற்பட்ட தொடக்கை அறிந்து பெரிய வந்து சீற்றத்தோடு இருந்து அவரை நான் காணவே மாட்டேன், என் இல்லத்திற்கு அவர் வரவே கூடாது என்று மறுத்து உரைத்தவன் இவர் வந்து தவிர்த்து வேறு வழி இல்லாமல் பெரியோர்கள்லாம் அனுப்பி அதற்கும் அவர் வந்து பறவையார் உடன்படாததால் இறைவன்கிட்ட வந்து வேணும்னா இப்படிப்பட்ட இறைவன் பாருங்க. அதான் எளிவந்த எம்மானே எளிவந்த பிராணைன்னு பாடுறாரு பாருங்க. எனக்கு எளிவந்த பிரான்னு சொல்றாரு பாருங்க. எல்லாம் வாக்கு. மாதுகோள் புலவி நீக்க. மாது என்பது பறவையாரு. அவர் சொன்ன புலவின்னா சேற்றம், கோபம், சினம். மனையிடை இருகால் செல்ல. மனையிடை என்னன்னா திருவாரூர் வீதியில் கால் தோய பிரம்மாவாலையும் இந்திராதி தேவர்களாலையும் திருமலாலையும் யாராலையும் காண முடியாத அந்த சேவடிகள்லாம் தோய திருவாரூர் வீதியில் ஒரு அடியாருக்காக சிற்றுயிர்க்காக பறவையார் மாலைக்கு இருமுறை நடந்து சென்றார் இல்லையா. மனையிடை இருகால் செல்ல, இருமுறை செல்ல தூது கொள்பவரம். அப்படி தூது கொள்ளக்கூடிய பெருமான் நம்மை தொழும்பு கொண்டு உரிமை கொள்வார்.
அப்படி தூது கொள்ளப்பட்டவராகிய நம்பிகள் அப்படி வந்து யாருக்காக தூது போனார்? நம்பிகளுக்காக தூது போனார். அப்போ வந்து நம்பிகள் யாரோட திருவடியப்பட்டிருந்தார்? பெருமானோட திருவடிப்பட்டிருந்தார். நாம் வந்து நம்பிகளோட திருவடியை பற்றி விட்டால் தூது கொள்பவராம் நம்பிகள் நம்மை தொழும்பு கொண்டு உரிமை சொல்ல நம்மையும் வந்து அடிமையாக ஏற்று நமக்கு வந்து நல்வ கதியை கொடுப்பார் என்று இந்த இடத்துல அப்படி பொருள் எடுத்துக்கலாம். ரெண்டு வகையாகவும் கொடுத்துக்கலாம். தூது செல்பவராகிய இறைவன் ஆரூர் பெருமான் நம்மை தொழும்பு கொண்டு நம்மையும் அடிமையாக ஏற்று அவரை வந்து சுந்தரமூர்த்தி சாமிகளுக்காக தூது கொண்டு அவருக்கு நன்மைகளை விளைவித்தார் இல்லையா? அப்படிப்பட்ட பெருமானாகிய வள்ளலாகிய நமது பெருமான் நம்மையும் தொழும்பு கொண்டு உரிமை கொள்வார். நம்மையும் உரிமையாக நீ என்னுடைய அடியான் என்று ஏற்றுக்கொள்வார். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் திருவடியை துதிக்க வேண்டும் என்று அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். தூது கொள்பவராகிய இறைவனை வந்து தூது கொண்டவராகிய நம்பிகள் என்று அப்படி ஒரு பொருள் எடுத்து நம்மையும் வந்து அடியார் கூட்டத்தோடு இணைத்து இறை நலன்களை விளைவிக்க செய்வார் என்று அப்படியே நான் வந்து பொருள் கொள்ளலாம். அடுத்தது மும்மையால் உலகாண்ட சருக்கத்தில் உள்ள இறுதியில் உள்ள பாடல். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ எடுத்து தேசம் உய்ய திருத்தொன்ற தொகை முன் பணித்த திருவாளன் வாச மலர்மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். நமக்கு ஒரு பிறப்பு கிடைத்திருக்கு. சாதாரண பிறப்பு கிடையாது. இந்த பிறப்பை நம்ம வந்து எதற்கு பயன்படுத்தணும்? நேசம் நிறைந்த உள்ளத்தால்னா அடியவர்கள் மீது நேசம் நிறைந்த உள்ளத்தால் பெருமான் இந்த திருத்தொன்ற தொகையை எதற்கு கொடுக்குறாருன்னா தீதிலா மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்துன்னா மாதவம் செய்த தென் திசையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவம் தவம் செய்த அடியார்கள்லாம் உய்ய எல்லாருக்கும் கிடையாது. ஏன்னா வந்து ஒன்றாம் வகுப்புலேருந்து முனைவர் பட்டம் வரலாம் இருக்கான் பாருங்க. இந்த முனைவர் பட்டம்ங்கிற அளவுக்கு நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையே, இந்த சிவஞான வேள்வி, எழில்ஞான வேள்வி, எழில்ஞான பூஜை செஞ்சுருக்கோம் பாருங்க. ஞான நெறியில் தலை நிற்கிறோம்ல, சரியை கிரியை யோகத்தை எல்லாம் கடந்து ஞான நெறியில் நாம் நிற்கிறோம். ஞான நூல்களை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றா இறைவனடி சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடை அடைவிக்கு எழில் ஞான பூஜைன்னு 275 போட்டு சித்தியாரில் சொல்கிறாரு. ஞான நூல்களை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றாம் ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல் ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை. அதை தான் நான் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இறைவனோட திருவடியை யாருக்கு கிடைத்திருக்கு அறிய பெருந்து. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்குது. இந்த நாடாக இருக்கட்டும், இந்த தென் திசையிலே பிறந்தவனா எவ்வளோ ஈனர்கள்லாம் இருக்காங்க. எந்த சிந்தனையும் இல்லாமல் எல்லா தவறுகளுக்கும் ஆளாகிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இல்லை. மாதவதம் செய்த தென் திசைங்கிறது யாரை சொல்கிறாருன்னா ஆகு பெயராக இருக்கக்கூடிய மெய்யடியார்களை. இதை வச்சு பிழைக்கிறவனெல்லாம் கிடையாது. வேதம் படிச்சுவிட்டு, ஆகமம் படிச்சுட்டு, சாஸ்திர புராணங்கள் படிச்சுட்டு, திருமுறையெல்லாம் படித்து விட்டு இதை வந்து ஒரு முதலீடாக வச்சு, இறைவனே முதலீடாக வச்சு வரக்கூடிய மக்களை எல்லாம் ஏமாற்றி தவறான கருத்துக்களை சொல்லி பொருள் ஈட்டி வளப்படுத்தி கொள்ள அந்த தீயவர்களுக்கு கிடையாது. இவர்கள் பெரிய கொடியோர். இவர்களுக்குள்ள அறியாதவனுக்கு உள்ள தண்டனையோட இவர்களுக்கெல்லாம் பெரிய தண்டனை. அந்த தீதிலா திருத்தொன்ற தொகைதர மாதவம் செய்த தென்று செய்யும் பொழுது மெய்யடியார்களை குறிக்கும். நம்ம இதில் போல வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பேரோ புகழோ செல்வமோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனோட நெறியை உலகோருக்கு நாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று இறைவனோட கருவியாக இருந்து நாம் செயல்படுகிறோம் இல்லையா, நம்மை வந்து குறிக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டாம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் அடியவர்கள் மீது, அப்படிப்பட்ட மெய்யடியவர்கள் மீது நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை. நீலகண்டராகிய பெருமான் இருக்கா இல்லையா, கருணையின் அடையாளமாக கருணறிந்தாரை காப்பவர் என்ற பெரிய வரலாற்றை நிகழ்த்தியை அதற்கு அடையாளமாக தன்னுடைய பொன் போன்ற மிடற்றில் நீலக்கரையாக வைத்திருக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறார் இல்லையா. நீளம் நிறைந்த மணிகண்டத்து அப்படிப்பட்ட ஈசன் அடியார் பெருமையினை, அந்த அடியாரினுடைய பெருமையினை அவைகளை வந்து நுணுகி ஒருவன் வந்து தெரிந்து கொண்டால் எல்லா வினைகளும் போய்விடும். ஆனால் யாருக்குமே வந்து இப்போ இருக்கக்கூடியவர்களாக பெரிய விழாக்கள்லாம் நடத்துகிறார்கள். 63 நாயன்மார்களை ஆலயங்களை வந்து ஸ்தாபிக்கிறார்கள், நிலைப்படுத்துகிறார்கள். அது மறாத நாள்லேருந்து பூஜை கிடையாது.
எல்லாமே வந்து பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது, ஊர்வலங்கள்லாம் கொண்டு வரார்கள், அன்றையோடு சரியாகப்படும். நிறைய பேருக்கு வந்து நல்ல மெய்யடியார்களாக இருப்பாங்க, தொண்டும் செய்கிறாங்க, நாயன்மார்களை பற்றி முழுமையாக தெரியாது. ஏதாவது ஒரு நாயன்மார் வந்து கேட்டால் இளையான்குடி மாறன் நாயனார் என்னையா செஞ்சார்னா, எல்லாம் வந்த அடியார்கள்லாம் உணவு போட்டார், சாமி இரவில் போய் கேட்டாராம், அப்போ வந்து அதுதான் தெரியும் மொழியை நுணுகி அவர் என்ன செய்தார், அவர் மனைவி என்ன செய்தார், இறைவன் அங்கே எப்படி அங்கே சென்றார், அவருக்கு எப்படி தோற்றம் ஆட்கொண்டார், அதை போல் வந்து தெரியாது. சில நாயன்மார்களை பற்றி எதுவுமே தெரியாது. நீ வந்து கலிய நாயனார் என்ன செய்தார்னு, கலிக்கம்ப நாயனார் என்ன செஞ்சார்னா தெரியாது, பலருக்கு தெரியாது. இவைகளெல்லாம் நுணுகி நீ வந்து இந்த அடியார் பெருமைகளே. அதனால தான் வந்து தீதிலா திருத்தொன்று, அதாவது மெய்யடியார் சித்தம் நிலவும் திருத்தொன்ற தொகைன்னு சொல்லியிருக்காரு. திருத்தொன்ற தொகையை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடியார்கள் வந்து நுணுகி தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல வந்து அதை வந்து தினம் ஓதுனா மனப்பாடம் ஆகிடும். அதுக்கப்புறமா நிறைய செய்திகளை இங்கே புரிஞ்சுக்கணும். கலை வழிந்த சீர் நம்பினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கைதடிந்த வரிசையானா தெரிஞ்சுக்கணும், கார் கொண்ட கொடை கழட்டுவார்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், திருநின்ற செம்மையை கொண்டனா என்னன்னு நம்ம என்ன அதற்கு விளக்கம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா திருத்தொன்றர் திருவந்தாதி, அதற்கான மேல் விளக்கம். அந்த திருத்தொன்றர் திருவந்தாதியும் திருத்தொன்ற தொகையையும் ஆதாரமாக வைத்து விரித்து உரைத்தது தான் நமது பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்தை வந்து பதத்துக்கு பதம், பாடலுக்கு பாடலை நாம் வந்து ஒவ்வொரு அடியார், அதுதான் நான் வந்து இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாயன்மார்கள் குரு பூஜை அன்னைக்கும் அந்த அவர்களுடைய முன்னதாக 42 நாயன்மார்களுக்கு விரித்து உரைநடையாக எழுதியிருக்கிறேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் உரைநடையே படித்து புரிந்து கொள்ளாத அளவுக்கு 2 தலைமுறைகள் வந்து சீர்கெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு 60 ஆண்டுகளாக வந்து தமிழுக்கு வந்து இழிவு. இதற்கு முன்பு சங்க காலம் தொட்டு நம்ம வந்து அறிந்த தொன்மை காலம் தொட்டு தமிழுக்கு இவ்வளவு பெரிய கேடு வந்ததே இல்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 35% அன்னைக்கு ஆரிய சொல்லில் வந்து புஷ்பத்தை வந்து புட்பொன்னு எழுதணும், சரஸ்வதிக்கு சரஸ்வதின்னு எழுதணும், நடராஜன் சொல்லக்கூடாது நடராசன்னு சொல்லணும், ஒவ்வொரு எழுத்துக்கள் கூட நம்ம தவிர்க்கணும்னு நம்மளோட பெரியோர்கள்லாம் அப்படிலாம் விரும்பி இருந்த ஒரு சூழல் போக, இன்னைக்கு 35% ஆங்கில சொற்களோட கலந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பிற மொழி, பிற நாட்டு மொழி, இது நம்முடைய மொழி ஆரியங்கிறது, அது பிற நாட்டு மொழியை கலந்து பேசக்கூடிய இழிநிலையிலையும் இன்னைக்கு தமிழை வந்து படிக்க தெரியாமலும் பிழையின்றி எழுத தெரியாமலும், பிழைன்னா ஒரு பக்கம் எழுதுனா 50 பிழை வந்தால் ஒரு 3 பிழை 2 பிழை வருவது இப்போ எனக்கு கூட வரலாம், அப்படிலாம் ஒன்றும் பெரியதில்லை. 50 பிழை ஒரு பக்கம் ஒரு பெரிய பேப்பரில் எழுதுறான்னா இந்த நாவுக்கு அந்த நா, இந்த இதுக்கு அந்த ராவுக்கு அந்த ரா, ஒற்று எழுத்து விடுதல், என்னென்ன எழுதுறமோ கால் எல்லாம் ஒடிக்கிறது, சேர்க்கறதுக்கு இவ்வளவு இழிந்த நிலையில் இருக்காதுன்னு சொல்லி சரி உரைநடையாவது சொல்லணும்னு சொல்லி இந்த கொரோனா வந்ததால் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து இவைகளெல்லாம் விரித்து உரைத்து கொண்டிருக்கிறேன். அப்போ நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மறிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை, ஈசன் அடியார்னா மெய்யடியார்களாகிய 63 நாயன்மார்கள், 79 தொகை அடியார்கள், இவர்களுடைய பெருமைகளை எல்லாம் அப்பாலும் அடி சார்ந்தார். இன்னும் பலர் அதில் இந்த தொகையடியார்கள்லாம் வந்துவிடும். பெருமையினை எல்லா உயிரும் தொழை எடுத்து, எல்லா உயிர்களும் இந்த நாயன்மார்களுடைய வரலாற்றை நுணுகி ஆய்ந்து உள்ளத்தில் இருத்து அந்த பண்பு நலன்களை வந்து உயிரறிவில் செலுத்தி அதற்கு தக்கவாறு தம் உயிரையே வந்து பக்குவப்படுத்தி செம்மையான ஒரு நிலையினை அடைவதற்காகன்னு அர்த்தம் அதுக்கு. ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ, அதை வந்து அந்த பெருமைகளை வந்து முழுவதுமாக புரிந்து கொண்டால் தானே நீ வந்து தொழ முடியும். தொழுதல்ங்கிறது என்னன்னா, நீ முழுமையாக அந்த அடியார்களோட பெருமைகளை எல்லாம் திருத்தொண்டோட உறுதிப்பாடுகள் எல்லாம் நாம் வந்து புரிந்து கொண்டு நாம் வந்து அந்த அளவுக்கு அகமாற்றமாகி அந்த நெறியில் நம்ம வந்து செல்லணும். அதுதான் தொழுதல் என்று பொருள். எல்லா உயிரும் தொழை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டர் தொகை, தேசம் உய்ய முன்னாடியே சொன்னால் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டை, இந்த தேசத்தில் வாழக்கூடிய உயர்ந்தோர்கள்லாம் உய்ய திருத்தொன்ற தொகை முன் பணித்த திருவாளன் சுந்தரமூர்த்தி சாமிகளை நீ இதை வந்து பாடு என்று பணித்து அவர் உயிரறிவில் மேலோங்கி நின்று பெருமானே அருளியது திருத்தொன்ற தொகை. முன்பணித்த நீ பாடு என்று சொல்றார் இல்லையா, முன்பணித்த திருவாளன் அப்படிப்பட்ட பெருமன் வாசமென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். அப்படி வந்து பணித்த என்றால் இந்த இடத்துல பணிக்கப்பட்ட என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முன் வந்து பணிக்கப்பட்ட திருவாளனாகிய எல்லா திருவையும் உடைய, அது பெருமானுக்கு என்றெல்லாம் நம்பியார் இருக்கு,
அவருடைய மனமிக்க மென்காழல் வணங்க நமக்கு கிடைத்த இந்த பிறப்பு இருக்கு பாருங்க. திருத்தொன்று தொகையை தீதிலா திருத்தொன்று தொகையை வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் வழியாக கொடுத்தாரு. அந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் திருவடியை வந்து வணங்க கிடைத்த வந்து இந்த பிறப்பை வந்து வணங்குவாங்கிறாரு. திருவாளன் என்ற சொல்லுக்கு சிவ சம்பந்தமாகிய திருவை ஆள்பவர் என்று பெறான். திருவாளன்னா சாதாரண திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப என்று சொல்லி அங்கே சொல்கிறார் இல்லையா, அங்கே திருவாளன் என்பதற்கு சிவ சம்பந்தமாகிய திருவை ஆள்பவர். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இறைவன் மீது, இறைவனோட அருள் மீது வந்து ஒரு ஆளுமை உடையவர் என்று பொருள். அடியார் பெருமையினை உலகுக்கு அறிவித்து வழிபடுத்தும் தமது திரு என்றால் முத்தி திரு என்ற அருளை இவர் பாலதாக பணித்து அந்த அடியார்களை வந்து அடியார்களோட பெருமையினை உலகுக்கு அறிவித்து வழிபடுத்தும் நன்னறியில் வந்து நெறிப்படுத்தக்கூடிய தமது முத்தி திரு என்ற அந்த முத்தி அடையக்கூடிய திருவை இறைவன் கொடுக்க போறாரா, அது இவர் வழியாக என்ற அருளை இவர் பாலதாக சுந்தரமூர்த்தி சாமிகள் பாலதாக பணித்து இறைவர் அருள் செய்தார் என்று இதற்கு CKS முதலியார் அவர்கள் இதற்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார். ஒரு சிறந்த விளக்கம் கொடுத்துருக்கிறார். அப்படி வந்து சுந்தரமூர்த்தி சாமிகளோட மனமிக்க அந்த மலர்கழல்களை வணங்குவதற்கு நமக்கு இந்த பிறப்பு கிடைச்சது. ஏன்னா அவருடைய திருவடியை வணங்குவது இறைவனோட திருவடிக்கு அடைவதற்கு எளிதான வகை. அதாவது அந்த சடங்கை விசுவாச்சாரியார் பெண்ணோட திருமணம் ஆகாமல் தடுத்தாட்டு விட்டார் பெருமான். அந்த பொண்ணையோட நிலைமை என்னடாச்சு, ஒரு கல்யாணத்தை போய் பெருமான் தடுத்து விட்டார்னா சுந்தரமூர்த்தி சாமிகளோட திருவுருவத்தையே யோக நிலையில் சிந்தித்து எளிதான வகை சிவலோகம் பெற்றாலும் அந்த பெண்ணு பார்க்கணும். அங்கே இப்படிலாம் வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய விஷயங்களை என்று சொல்லி அடுத்து திரு நின்ற சருக்கத்திலே உள்ள பாடலை நாம் வந்து பார்க்கணும். நான்காவதாக நாட்டார் அறிய முன்னாளில் நல் உழந்த ஐம்படையின் பூட்டார் மார்பில் சிறிய மறை புதல்வன் தன்னை புக்குளியூர் தாட்டாமரையின் மடிவின்கண் தனிமா முதலை வாய் நின்றும் மீட்டார் கழல்கள் நினைவாரை மீளா வழியின் மீட்பனவே. சுந்தரமூர்த்தி சாமிகளை கழலை நினைச்சாலே நம்ம வந்து மீளா வகை பிறப்பை அறுத்து சிவலோகம் எழுதலாம் என்ற கருத்தை இங்கே சொல்றாரு. நாட்டார் அறிய உலகோரெல்லாம் அறிய நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தத்துக்கு அன்று உலகவர்மன் தாளம் இந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையால் என்ன சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுவார். ரகசியமாக கொடுக்குறார். உலகவர்மன் தாளம் இந்த அதை போல் நாட்டார் அறிய இந்த உலகோர் அறியெல்லாம் அந்த முதலை வாயிலிருந்து அந்த மடுவிலிருந்து அந்த இறந்த பையனை வந்து மீட்கிறார் இல்லையா. நாட்டார் அறிய முன்னாளில் முன்னொரு நாள் நல்நாள் உழந்தன்னா இறந்த ஐம்படையின் பூட்டார் மார்பில் சிறிய மறைப்பு. ஐம்படைன்னா 5 வயதில் இந்த பிள்ளைகளுக்கு திருமால் இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது ஐம்படை தாலின்னு பேர் அதுக்கு. இதுக்கு விளக்கத்துக்கு நான் போய் அலைஞ்சேன். யார் CKS சொல்லலை, இவங்களும் இது பெரிய புராண உரையாசிரியர்களும் அதை தருமபுரத்தில் சுந்தரமூர்த்தி அவர்கள் அவர்களும் அதை இந்த ஐம்படைன்னா என்ன ஏற்கனவே வந்திருக்குது பெரிய புராணத்தில். ஐம்படை தாலினா திருமாலின் பஞ்சாயுத வடிவமாக குழந்தைக்கு 5ஆம் மாதத்தில் சாத்துவதான். திருமால் வைத்திருக்கக்கூடிய 5 வகை ஆயுதம் இருக்குது பாருங்க, அந்த வடிவாக சின்னதாக செஞ்சு சங்கு சக்கரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து குழந்தைக்கு 5ஆம் மாதத்தில் சாத்துவாங்களாம். அதற்கு ஐம்படை தாலின்னு பேர். அதுதான் இங்கே சொல்கிறாரு. நாட்டார் அறிய முன்னாளில் நல்லால் ஒரு நாள் உழந்த இறந்து போன ஐம்படையின் பூட்டார் மார்பில் சிறிய மறை புதல்வன் தன்னை. அந்த ஐம்படையை வந்து 5ஆம் மாதத்தில் அணிந்ததா அவன் 5 வயசு வரையிலாம் அணிந்திருக்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அந்த புதல்வன் தன்னை மறை புதல்வன் அந்த வேத பிரம்மச்சாரி அந்த குழந்தைய புக்குளையூர் தாழ்த்தாமரையின் மடிவன்கண் புக்குளையூர் அவினாசியில் தாளையுடைய தாமரையின் மடிவன் தாமரை பூக்கக்கூடிய மணிவன்னா நீர்நிலையின் கண் தனிமா முதலை வாய் நின்றுனா தனித்த பெரிய என்ற தனிமா முதலை வாய் நின்றும் மீட்டார் கழல்கள் நினைவாரை உரைப்பார் உரை உள்க வல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அறவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்குளியூர் அவினாசியை கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையை என்று சொல்லி பெருமானுக்கு வந்து பணிக்கிறார் பாருங்க. என்ன உரிமை, அதுதான் சொல்றார்.
தாழ் தாமரையின்னா தாள்னா தண்டு இருக்குல்ல, அது அந்த தாமரையின் மடிவின்கண் அது பூத்திருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகண் தனிமா முதலை வாய் நின்றோம். மீட்டார் கழல்கள் யார் வந்து மீட்டாரோ இறைவனை வேண்டி அவருடைய திருவடிகளின் நினைவாரை மீளா வழியின் மீட்படவே. மீளா வழியின்னா வந்து மீண்டும் வந்து பிறந்து இருந்து பிறப்பதற்கே தொழிலாக இறக்கின்றார் என்று சொல்லி அப்பர் வருகிறார்ல, அப்படி இல்லாமல் மீட்டு சிவலோகத்தை எய்த செய்வார். அந்த எய்த செய்யும் அவருடைய திருவடி வழிபாடு என்று இந்த பாடல்களை சொல்கிறார். அடுத்தது வம்பரா வரி வண்டு சர்க்கம், 5வது சர்க்கம் திருஞான சம்பந்தர். அதில் இறுதியில் உள்ள அந்த சுந்தரமூர்த்தி சாமிகள். நான் இப்போ இந்த பாடல்களுக்கு விளக்கம் சொல்வதெல்லாம் அந்த 11 சருக்கங்கள்லேயும் ஒவ்வொரு சருக்க நிறைவிலையும் திருத்தொன்ற தொகை இருக்கு இல்லையா, அதோட விதி நம்ம சேக்கிழார் எழுதியிருக்கார் இல்லையா, ஒவ்வொரு சருக்கத்தில் உள்ள நாயன்மார்களை எல்லாம் தொகுத்து எழுதி அதோட நிறைவில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட துதி என்று ஒரு பாடலை வந்து சேர்த்திருக்கிறார். அவைகளை தான் நான் இப்போ விரித்து வரேன். இப்பொழுது வம்பரா வரி என்ற சருக்க நிறைவில் உள்ள பாடல். பனையும் தடவமும் புடை சூழும் ஒற்றியூரில். பனையும்னா பண்ணை வயல்கள், நீர்நிலைகள்லாம் அதிகமாக உள்ள கரும்பு செந்நெல் இவைகள்லாம் விளையக்கூடிய வளமாக உள்ள தடமும் புடை சூழும். புடைன்னா பக்கத்தால் சூழப்பட்ட ஒற்றியூரில். பாகத்துவோர் துணையும் தாமும் பிரியாதார். அங்கே வந்து எப்படி இறைவன் வந்து வேண்டிருக்கிறார்னா, தன் பாகத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை இருக்கார்ல, அதை வந்து பிரியாமல் வீட்டிருக்கக்கூடிய ஒற்றியூர் எழுத்தறியும் பெருமான் பிரியாதார். தோழ தம்பிரானாரை இணையும் கொங்கை சங்கிலியார் எழில்மென் பனைத்தோல் எய்துவிக்க அணையும் ஒருவர் சரணமே அரணமாக அடைந்தோமே. தோழ தம்பிரானாரை இணையும் கொங்கை சங்கிலியார், அந்த தம்பிரானோட தோழராகிய சங்கிலியாரை இதை இவரோடு இணையும்படி வந்து செய்தார் பற்றியா அந்த பெருமான். தோழ தம்பினாராய்னா தம்பிரான் தோழர் தன்னுடைய தோழரை இணையும் கொங்கை சங்கிலி எழில்மென் பனைத்தோல். அந்த பனைத்தோல்னா வந்து மூங்கில் போன்ற தோல் என்று அர்த்தம். செழுமையான தோல்னு உள்ள சங்கிலியாரை வந்து அணியும்படி செய்த அந்த பெருமான் அர்த்தம். அப்படிப்பட்ட தனபாரங்களை உடைய அழகிய வந்து மூங்கில் போன்ற வேயிறு தோழிங்கிறாங்கள, அதுபோல் பனைத்தன்னா வந்து செழுமையானன்னு ஒரு பொருள். அப்படிப்பட்ட அழகிய சங்கிலியை வந்து இறைவன் வந்து எய்துவித்தார் இல்லையா. எய்துவிக்க அணையும் ஒருவர், எய்துவிக்க அப்படி செய்த பெருமான் சரணமே. அப்படி வந்து நம்பியை வந்து இறைவர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்பியை வந்து அணையும்படி எய்துவிக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட நம்பியோட திருவடியை வந்து சரணம் அடைந்தாலே அரணமாக அடைந்தோமே, அதையே நமக்கு காப்பாக நாம் அடைந்தோம். யார்? சங்கிலியாரை தன்னுடைய தோழனாகிய சுந்தரமூர்த்தி சாமிகளை அந்த அழகிய அந்த சங்கிலியாரை அணைய செய்தார். அந்த பெருமானுடைய தோழராகிய அந்த வந்தொண்டரை இப்படி இறைவனையை வந்து கூட்டி வைப்பதற்காக வந்து செய்தார் இல்லையா. இறைவனை எனக்கு எப்படியாவது அவர் சங்கிலியாரை வந்து கூட்டி வைக்க வேண்டும் என்று இவர் வேண்டிக்கொள்ள அவர் செய்தார்ல. அப்படிப்பட்ட திறனுடைய நமது நம்பியாரோட திருவடியே நாம் வந்து சரணடைந்து நமக்கு காப்பாக கொண்டோமே என்று சொல்கிறார். மீண்டும் படிக்கிறார். தோழர் தம்பிரானாரை இணையும் கொங்கை சங்கிலியார் எழில்மென் படைத்தோல் எய்துவிக்க. யார் எய்துவிக்கிறாரு? இறைவன் எய்துவிக்கிறார். நம்பி அப்போ அணையும்ங்கும்போது அணையும் நம்பின்னு அர்த்தம். அணையும் ஒருவர்னா அணையும் நம்பி சரணமே, அவருடைய திருவடியை சரணடைந்தாலே அதையே அரணம் என்றால் காப்பு. அரண்னா காப்புன்னு அர்த்தம் இல்லையா. மதில் சொல்லுவாங்க இல்லையா, அரண்மனைன்னு சொல்கிறோம்ல. அதுபோல் வந்து அதையே வந்து நமக்கு காப்பாக நம்ம உயிராகிய நாம் வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் திருவடியிலேயே காப்பாக கொண்டோம். ஏன்னா இறைவனையே வந்து வேலை வாங்கி சங்கிலியாரோட வந்து என்னை சேர்க்கணும்னு மன்றாடி பெற்றார் இல்லையா. அப்படிப்பட்டவர் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். அடுத்தது வார்கொண்ட வனமுடையால் சருக்கத்தோட இறுதி பாடல். தேனும் குழலும் பிழைத்த திருமொழியால் புலவீதி இருக்க. பாருங்க, நம்ம பறவையார சொல்றாரு, தேனும் குழலும், தேனோட சுவையும் குழலோட இசையும்லாம் வந்து சாதாரண பிழை, அவையெல்லாம் சாதாரணன்னு சொல்ல அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சுவையானவும் இனிமையானையும் பேசக்கூடிய இசைக்கக்கூடிய குரலையுடைய
பரவியார் அவருடைய ஊழல் தீர்க்க, புலவி தீர்க்க சுந்தரமூர்த்தி சாமிகளை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. மதிதானும் பணியும் பகை இருக்கும் சடையார். மதியும் பவம்பையும் ரெண்டையும் பகை உள்ள பொருள்களை இங்கே பாருங்கள், உதாரணம் ரெண்டும் பகையுடைய பொருளை ரெண்டுமே வந்து நட்பாக வச்சிருக்கிறார் பார்த்துங்க. இந்த செற்றம் வந்ததால் பகையாகிறாங்க. அந்த அம்மா அப்படிப்பட்ட இயல்பு உடையவர்கள் இல்லை. இவர் செய்த தவறு வந்து எந்த பெண்ணாலையும் உலகத்தில் உள்ள பெண்ணால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தவறு அவர்களோட கோணத்தில். அதனால் அவர்கள் வந்து சுந்தரமூர்த்தி அங்கே இவர் நம்பியார் ஊரை அங்கே மாளிகைக்கே வரக்கூடாது அந்த பக்கத்தில் இருந்து சொல்லி அப்படி வந்து செற்றம் கொண்டிருக்கிறார்கள். அந்த புலவியை வந்து தீர்ப்பதற்காக பாம்பையும் மதியையும் வந்து பகை தீர்த்து ஆண்டு வைத்திருக்கிறார் இல்லையா சடாமணியில் அந்த பெருமான். தூது தரும் திருநாள் கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார். தூது தரும் திருநாள், அந்த திருநாளிலே கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார். இப்போ கூணும் குருடும் தீர்த்துன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த பறவையார் மாளிகையில் ஒருத்தர் கூணாகவும் குருடாகவும் இருந்தாருங்க, 2 பேர். அவர்களோட தீர்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட வரலாறு நமக்கு இங்கே கிடையாது. கூணும் குருடும் தீர்த்து இன்னொரு இது என்ன சொல்கிறாங்க, இவருக்கு வந்து கண் பார்வையை போக்கினார், கம்பு கொடுத்தாருல இவருக்கு கூண் வந்தது என்று சொல்லி அதையும் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருளாக இல்லை. ஏன்னா இவருக்கு வந்து ஊன்றுவதோர் கோளர்களி உலகம் போகிறேன்டான் என்று இவருக்கு ஒரு கோல் கொடுக்குறாரு. ஊன்றுவது ஒரு கோல அருளாய் ஒற்றி ஒரு ஊர் உரையானு அங்கே கேட்குறாரு. இங்கே வந்து வெண்பாக்கத்தில் ஊன்றுவதோர் கோளர்களி உலகம் போகிறேன்டான் என்று சொல்லி ஒரு கோல் கொடுக்குறாருன்னு சொல்லி ஒரு சொல்கிறார். அந்த கோல் கொடுத்தது என்னன்னா, கண்டறியாமல் போகும் பொழுது அந்த அடையாளப்படுத்துவதற்காக தான் கொடுக்குறாரு ஒழி, அவருக்கு வந்து கோன் கிடையாது. அதனால் இந்த கருத்தும் நமக்கு அங்கே இது கிடையாது. கூணும் குருடும் தீர்த்துன்னா அந்த உயிரறிவில் இருக்கக்கூடிய கூணு இருக்கு பாருங்க, ஊனடைந்த உடம்பின் பிறவியே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஊனம் இருக்கு இல்லையா, ஊனத்திருள் நீங்கிட வேண்டி என்று சொல்லி மயிலாடுதுறையில் ஒரு பாடல் இருக்குது. ஊனத்து இருள் நீங்கிட வேண்டில் அப்படின்ட்டு தொடங்கி ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறது. இந்த ஊன உடைய உடல் இருக்கு இல்லையா, அந்த உயிரில் இருக்கக்கூடிய ஊனம், அந்த உயிரில் இருக்கக்கூடிய ஊனம், அதனால் வந்து ஆணவத்தால் மறைக்கப்பட்டிருப்பதால் ஏற்பட்ட குருடு. இப்படி உயர் பொருளை உள்வதெல்லாம் உயர் உள்ளல்னு சொல்லி உயர்ந்த பொருளை வந்து நம்ம தத்துவார்த்தமாக எடுக்கணும். கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் ஆகிய பெருமான் குளவு மலர்பாதும் யானும் பரவி தீர்க்கின்றேன் 7 பிறப்பின் முடங்கும் கூண். அப்போ கூணும் குருடும் தேர்த்து தீர்க்கக்கூடிய பெருமானு, அப்படிப்பட்ட பெருமானை ஏவல் கொள்ளக்கூடிய சுந்தரமூர்த்தி சாமிகள் அவர்கிட்ட வந்து என்னோட புலவியை தீர்க்க வேண்டி அவரை ஏவி அந்த பயனை பெற்றார் பாருங்க. அப்படிப்பட்ட உயிரறிவில் இருக்கக்கூடிய கூணையும் அதோட குருட்டுத்தன்மையும் ஆணவத்தால் ஏற்பட்ட மெலிவையும் தீர்க்கக்கூடிய அவ்வளோ பெரிய பெருமான் யாராலையும் முடியாது. வேறு எந்த கடவுளாலையும் உன்னோட ஆணவத்தை மெலிய செய்ய முடியாது, உன்னுடைய வினையை வந்து தீர்க்க முடியாது. எனக்கு வேறு கடவுளே இல்லையே, ஏக கடவுள் தானே. நீ யாரையோ வந்து கடவுள்னு நினைத்து கொண்டிருக்கிறார் இல்லையா, கடவுள் ஒருவர் தான். நீ யாரையோ வந்து கடவுள்னு நினைத்து கொண்டிருக்கிறார், அவர் அருள்வார், இவன் கிரகம் கொடுப்பாரு, சனி நமக்கு வந்து தீப்பாருன்னு சொல்லி கொண்டு காசெல்லாம் அறியாமையால் கூட்டுறே உன்னை ஏமாத்துறாங்கல்ல, அவன்கிட்டலாம் போய் ஏமாறுகிறீர்கள, எவனாலையும் தீர்க்க முடியும். அந்த கூணையும் குருடையும் யார் தீர்ப்பாரோ அந்த பெருமான் அவரையே ஏவல் கொள்ளுறார். எதற்கு ஏவல் கொள்றாருன்னா, இல்லற நன்மைக்காக இறைவனை, அவ்வளோ பெரிய இறைவனை, அவ்வளவு அண்டத்துக்கும் தலைவனான பெருமானை ஏவல் கொண்டு, அப்படிப்பட்டவர்னா அவர் சுந்தரமூர்த்தி சாமிகள் நம்பியாரோட வந்து நம்ம என்னென்னு சொல்லுவது. எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்தால் அன்புக்கு வந்து இந்த ஈசன் அடிமையாகி அவர் என்ன ஏவுறாரோ அதை வந்து கேட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பார் பாருங்க. இந்த ஈசனை வந்து அந்த மெய்யடிமைத்தன்மை வேணும். அப்படி அந்த நிலைமையை நாம் வந்து இறைவன்ட்ட இறைவா எனக்கு இதை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் செய்யாமல் எப்படி போகணும். இப்படிலாம் வந்து ஞானமயமாக சிந்திக்கணும். கூணும் குருடன் வந்து அப்படிப்பட்ட பெருமானியே ஏவல் கொள்ளக்கூடியவர், உயிரறிவில் இருக்கக்கூடிய ஆணவத்தால் ஏற்பட்ட இந்த அறிவு கோணத்தையும் அறிவு குருடையும் நீக்கக்கூடிய அந்த பெருமானையே ஏவல் கொள்ள வல்லவராகிய சுந்தரமூர்த்தி சாமிகள்
குளவு மலர்பாதம் விளங்கி தோன்றக்கூடிய மலர்பாதம் சிறந்த என்று இந்த இடத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும். மலர்பாதம் மலர் போன்ற பாதம் யானும் பரவி தீர்க்கின்றேன். நானும் பரவி அந்த சுந்தரமூர்த்தி சாமிகளோட திருவடியை போட்டு நானும் என்னத்தை தீர்க்கிறேன்னா 7 பிறப்பின் முடங்குக்கும். ஒவ்வொரு 7 பிறப்புலையும் நான் தாய் வயிற்றில் வந்து முடங்கி கிடக்கிறேன் பார்த்தீங்களா, கருவறையில். அதை போல் என்னை வந்து முடக்கி வந்து மீண்டும் மீண்டும் பிறவிகளை அளிக்கக்கூடிய இந்த கூனை தீர்த்து நானும் வந்து சிவலோகத்தை எய்து விடுவேன் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்காக சொல்கிறார், நமக்கு ஆற்றுப்படுத்துகிறார். அதனால் நீங்கள் வந்து சுந்தரமூர்த்தி சாமிகளை திருவடிகளை பற்றுங்கள். உங்களுக்கு உள்ள அறிவு கோணமெல்லாம் வந்து நீக்கக்கூடிய பெருமானியை ஏவல் கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சாமிகள் திருவடியை பற்றினாலே நமக்கு வந்து இந்த மீண்டும் மீண்டும் பிறவி என்ற ஊனடைந்த உடம்பின் பிறவியை தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்மொழில் கிள்ளிகள் மானடம் செய் வரதர் பொற்றாள்தல்னு சொல்லி 2வது பாட்டிலையும் சொல்லிட்டார் இல்லையா. இதில் அங்கே மானடம் செய் வரதர் பொற்றாள் தொழுவதற்கு உனக்கு என்னன்னா நம்பியாரூரோட திருநாமத்தை கையால் தொழுது வாயால் வாழ்த்தி மனத்தால் நினைக்கும் கடப்பாட்டில் நீ அப்படியே நாளும் நம்பியார் நாம நவின்ற நலத்தால் என்ன பண்ணும், அங்கே செய்யால் கோணும் நான்முகனும் அறியா செம்பொன் மலர்பாதம் உய்வான். அதற்கு வந்து இதுதானா நல்ல நெறின்னு உயித்தார்ல, அதை தான் சொல்கிறாரு இங்கே. மேலை குறும்ப நாயனார் வரலாறு சொன்னார் இல்லையா, அந்த இறைவனோட திருவடியை அடைவதற்கு நீ வந்து சுந்தரமூர்த்தி சாமிகளோட வரலாறை வந்து வாயால் வாழ்த்தி கையால் தொழுது மனசால் நினை. உனக்கு வந்து நான்முகனும் பெரும்பாலும் அடைய முடியாத அந்த திருவடி அடைவதற்கு அதுதாண்டா வழின்னு சொல்கிறாருல, அதுதான் சொல்கிறாருங்க. அப்படி எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது உளத்தில் வந்து துலக்கம் இளம். அடுத்தது இந்த உளத்தில் ஒரு துலக்கம் இளம். உள்ளத்தில் எந்த வித நடுக்கமும் கிடையாது. உலகு உய்ய இருண்ட களத்து முதுகுண்டர் தரு கனகம் ஆற்றினிட்டு. உலகமெல்லாம் வந்து உய்வதற்காக இருண்ட களத்து, அதாவது உலகத்தை வந்து காப்பதற்காக தன்னை சரணடைந்த அந்த கடலிலே ஆழகாலம் என்ற விடம் கொடிய விடம் எழுந்து உலகையே வந்து அனைத்து உலகத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தவுடனே திருமால் பிரம்மா இந்திராதி தேவர்கள் கூட எல்லோரும் வந்து சரணடைந்து இறைவா என்னை காப்பாற்று என்று சொன்ன உடனே நம்பியாரூரை போய் சுந்தரமூர்த்தியை போய் அதை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் திரட்டி கொண்டு வர நாவல் பழம் போல் அந்த விடத்தையே உண்ட பெருமான் இருக்கார்லேயே கண்டத்தில் வைத்திருக்கக்கூடிய பெருமான். உளத்தில் ஒரு துலக்கம். எங்களுக்கு ஒன்றும் நடுக்கம் இல்லையா, நாங்கள் தான் யாரை பற்றி விட்டோம், அவரை பற்றி விட்டோம். உலகு உய்ய இருண்ட திருக்களத்து முதுகுண்டர் தரு கனகம் ஆற்றிலிட்டு. அப்படிப்பட்ட பெருமான் வந்து கொடுத்த 12,000 பொண்ணை தூக்கிட்டு வர முடியாத அளவுக்கு கொடுக்குறாரு கடவுள். வந்து நெல் இவர் சுந்தரமூர்த்தி சாமிகளே நெல் கேட்கல. அந்த குண்டையூர் குழாரை ஐயோ நான் எப்பொழுதுமே நெல் பறவையார் மாளிகைக்கு அனுப்புவேன், வர அடியார்களுக்கெல்லாம் உணவு படிக்கணுமே தேவையாக இருக்குது, இந்த ஆண்டு வறட்சியை பெற்றுன்னு கவலையோடு படுத்தோன்னா மறுநாள் மழையாக இறைவன் வந்து கொடுக்கறதுன்னா எப்படி கொடுப்பாருன்னு தெரிஞ்சுங்க. மலையாக ஊரே வந்து வானத்தை தூர்க்கிற மாதிரிக்கு மலையாக இருந்து இதை எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு பூதங்கள் தூக்கிட்டு இங்கே வந்து போய் கேட்டவுடனே என்ன பண்ணுறாரு, அந்த திருப்பதிக்கெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்கேன். படிப்பார் இல்லை, கேட்பார் இல்லை, நாடுவார் இல்லை. நான் இப்போ வந்து பேசுவது இன்றைக்கு வாழக்கூடிய என் காலத்தில் வாழக்கூடியவர்களும் எதிர்காலத்தில் திருமுறைகளை பற்ற போகிறவர்களும் இன்னும் பிறக்காத உயிர்களுக்காகலாம் நான் வந்து இதற்கு விளக்கம் சொல்லி நிலைப்படுத்தியிருக்கிறேன். இந்த திருமுறைகளில் உள்ள திருப்பதிகளுக்கும் சரி பெரிய புராணத்துக்கும் சரி இன்றைக்கு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா போலித்தனம் தான் இருக்குது. இதை வந்து நாடுவார் இல்லை. 50 பேர் பார்க்குறாங்க, சராசரியாக என்ன பார்த்துருக்காங்கன்னா 5 நிமிஷம் பார்த்துருக்காங்க, 7 நிமிஷம் பார்த்துருக்காங்க. அப்போ என்னென்னா 5 பேர் தான் முழுமையாக வந்து பார்க்கிறார்கள். மீதி பேர்லாம் வந்து
வாழ்த்துறோம் பார்த்தீங்களா, எடுத்தோடனே உங்களுக்கு எல்லா சிவமங்கல நலன்களும் விளைய வேண்டும் என்று ஐயா வாழ்த்தி விட்டார். சரி போகும்னு சொல்லி வேறு சினிமா இருக்குது, அரசியல் இருக்குது, இந்த குப்பை கூலம் உலகில் என்னென்ன இருக்கோ அதற்கு போயிடார்கள். வந்து இறைநெறியில் வந்து அவர்கள் மேலே குற்றம் இல்லை. இறைவன் வந்து ஆட்கொண்டால் தான் நீ வந்து உள்ளே வர முடியும். உன்னால் முடியாது. எவ்வளவு இருந்தாலும் நீ இப்போ தொடங்கி ஆரம்பிச்சிருக்கேன், 1 மணி நேரம் ஆகுதுன்னா அது கேட்கக்கூடிய அருள் இருந்தால் தானே கேட்க முடியும். உளத்தில் ஒரு திலக்கம் இல்லம் உலகுவிய இருண்ட களம் இந்த மிடற்றில் வச்சிருக்காரு பாருங்க. முதுகுன்றதர் கனமுகம் ஆற்றில் இட்டு அந்த எடுத்துட்டு போக முடியலையே பெருமானே என்னொன்னு நீ ஆற்றுல போட்டு குளத்தில் விடுறாங்கிறாரு. இட்டு வளத்தின் மலிந்து அந்த அப்புறம் குளத்தில் எடுத்து அந்த வளத்தால் வந்து மலிந்து நிறைய தர்மங்கள்லாம் பண்ணுறாரு இல்லையா. 7 உலகம் வணங்கும் பெரும் திரு ஆரூர் குளத்தில் எடுத்தார். எங்கே எடுத்தார்? 7 உலகம் வணங்கும் பெரும் திரு ஆரூர் குளத்தில் எடுத்தார். ஆரூர் குளத்தில் எடுத்தார். 7 உலகம் வணங்கக்கூடிய கமலாலய குளம் தீர்த்தம் சிவபெருமானி தீர்த்தமாக இருக்கிறது. 7 உலகம் வணங்கும் இப்படி குளத்தில் எடுத்ததால 7 உலகாலையும் வணங்கத்தக்க வந்தொண்டர்னா அப்படியும் எடுத்துக்கலாம். 7 உலகம் வணங்கு பெரும் திரு ஆரூர் குளத்தில் எடுத்தவராகிய 7 உலகம் வணங்கக்கூடிய 7 உலகில் வாழக்கூடிய நல்லோர்களால் வந்து வணங்கப்படக்கூடிய அவர் என்னன்னா வினையின் குழிவாய் என்னை எடுத்தார். இந்த வினைக்குழியில் விழுந்து வந்து நன்மை தீமைகளை வந்து செய்து நான் வந்து மீண்டும் பிறப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவருடைய திருவடியை நான் பற்றி நின்றதால அந்த நம்பியாரூரர் என்னை நெறிப்படுத்தி வினையின் குழியிலிருந்து எடுத்து விட்டார்னா நீ என்ன பண்ணணும்? நான் இப்போ சொல்லியிருக்கேன் இல்லையா, அவர் பாடி இருக்கக்கூடிய நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய 100 பதிகத்திற்கும் 100 திருப்பதிகத்தில் உள்ள 1039 பாடலுக்கும் பதத்துக்கு பதம், தொடருக்கு தொடர், வரிக்கு வரி, பாடலுக்கு பாடல் பொருள் சொல்லியிருக்கணும். அதை நீ வந்து பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தொடர்புடைய பாடல்கள் 817 பாடல்கள் இங்கே வந்து சேக்கிழார் பெருமான் விரித்து வைத்திருக்கிறாரு. அவைகளுக்கு நீ வந்து பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து தெரிந்து கொண்டா வந்து குழியிலேருந்து எடுப்பார். அதனால் இதெல்லாம் வந்து சேக்கிழார் பெருமான் அந்த அவருக்கு கிடைத்த அத்தனை பதிகங்களையும் படித்து உயித்து உணர்ந்திருக்கிறார். இறைவனை வந்து உணர்ந்து அந்த ஒளி விளக்கத்தால் தான் இதை வந்து விரித்து உரைக்கிறார். என்ன வந்து வினையின் குழியில் எடுத்தாருன்னா நீ எப்படி வந்து எடுப்பார்? சும்மா சுந்தரமூர்த்தி சாமிகள் திருவடிகள் போற்றின்ட்டு போனா போதுமா? அந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் யார், அவருடைய திருவடியோட பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த பதியங்களுக்கான உரையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சேக்கிழார் பெருமானால் விரித்துரைத்து அவர் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கரைக்கண்டன் சருக்கம். செறிவு உண்டு என்று திருத்தொன்றில் சிந்தை செல்லும் பயனுக்கும் குறி உண்டு. செறிவு உண்டுன்னா நம்ம இப்போ திருத்தொண்டு செய்கிறோம் இறைவனை நோக்கி. இதற்கு என்ன நீ குறி வைக்கணும்னா இறைவனோட திருவடியை அடைவது தான் குறியாக. இந்த ஊனடைந்த உடம்பின் பிறவி நமக்கு கிடைத்திருக்கல. ஊனலாகிய உடம்புல வந்து நம்ம இறைவன் வந்து பொருத்தி வைத்திருக்கிறார். இந்த உடலை நீ வந்து இந்த கருவிகரணங்கள் எல்லாம் அகக்கரணம் புறக்கரணங்கள்லாம் பயன்படுத்தி இறைவனை நோக்கி நீ வந்து பயணிக்கணும். அப்படி வந்து ஒரு குறி வைக்கணும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு சொன்னது மாதிரிக்க அந்த குறி வந்து வைக்கிறது உயர்ந்ததை வைக்கணும். செறிவுண்டு என்று மிக்க பயன் உண்டு திருத்தொண்டு செஞ்சால் நமக்கு மிக்க பயன் விளையும் என்று சிந்தை செல்லும் பயனுக்கும் குறி உண்டு. பயன்பெறும் குறிக்கோள் யார் வந்து சிந்தை செய்து அந்த தொண்டுகள் செய்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த பயன் வந்து கிடைக்கும். ஒன்றாகிலும் குறை ஒன்றிலும் நிறையும் கருணையினால் நமக்கு வந்து நிறைந்த கருணையினால் இறைவனோட கருணையினால் நம்பியார்களோட கருணையினால் நமக்கு எந்த வந்து குறையும் இல்லை. வெறிவுன் சோலை திருமுருகன் பூண்டி வேடர் வழிபறிக்க பறிவுண்டவர் எம் பழவினை வேறுபறிப்பார் எனும் பற்றாலே. கண்டிப்பாக என்ன பண்ணுவார்னா என்ன கருணை நமக்கு கிடைக்குதுன்னா வெறிவுன் சொல்லுன்னா மனமுடைய சோலை சூழ் திருமுருகன் பூண்டியில் வேடர்கள் வந்து வழிபறிக்கிறார்கள். அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, பறிவுண்டவர் அங்கே வந்து அந்த சேரமன் பெருமாள் நாயனார சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு தானே அந்த பொருள்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சாமிகள் எம் பழவினை வேறு பறிப்பார் எனும் பற்றாலே, அவர் என்னுடைய பழவினை வேர்களை எல்லாம் வந்து பறிப்பார் என்ற பற்று இருப்பதால் எனக்கு வந்து ஒன்றாகிலும் குறையில்லும். அவருடைய கருணை வந்து அவருடைய திருவடியை நாங்கள் பற்றி இருப்பதால் அவருடைய கருணை எங்களுக்கு விளைவதால் எங்களுக்கு ஒன்றாகிலும் குறைவில்லை. நாங்கள் எதை குறிக்கோளாக கொண்டிருக்கிறோமோ எதை வந்து உயர்ந்த பயன் உண்டு என்று இந்த திருத்தொண்டுகள்லாம் செய்து கொண்டிருக்கிறோமோ நாங்கள் அந்த பயனை வந்து நாங்கள் அடைந்தே விடுவோம் என்று சொல்லி
அந்த பாடலிலே வந்து சொல்கிறார். அடுத்தது கடல் சூழ்ந்த சருக்கத்தோட இறுதியாக ஒரு பாடல். மேவரிய பெருந்தவன் யான் முன்பு விளைத்தன எண்ணம் யாவதும் ஓர் பொருளல்லா என் மனத்தும் அன்றியே நாவலர் காவலர் பெருகு நதி கிழிய வழி நடந்த சேவடி போது எப்பொழுதும் சென்னியில் மலர்ந்தனவர். அந்த ஆற்ற திருவையாறில் ஓலம் என்று சொல்கிறார் இல்லையா, ஐயாருடைய அடிகளோ என்று சொல்லி ஓலமிடுகிறார்கள, ஓலம் என்று இறைவன் கருணையோடு வந்து ஆட்கொண்டு நதியை நிறுத்தி வழி விடுறார் இல்லையா, அப்படிப்பட்ட அவருடைய திருவடியை நினைக்க நான் என்ன புண்ணியம் செய்யுங்கிறாரு. மேவரிய பெருந்தவன் யான் முன்பு விளைத்தது என்ன, நான் என்ன வந்து மாதவம் செய்த தெரிந்து செய்கிறாரு போல, அதை போல் நான் வந்து முற்பிறவிகளில் இல்லை முன்னதாக என்ன தான் தவம் செஞ்சேனோ தெரியல, இப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சாமிகளோட திருவடியை வந்து எனக்கு வந்து சரணாக காப்பாக பற்றுவதற்கு என்று அப்படி தொடங்குகிறார். யாவதும் ஓர் பொருள் அல்லா என் மனத்தும் அன்றியே யாவதும் ஓர் பொருள் அல்லா என் மனத்தும் அன்றியே நாவலர் காவலர் பெருகு நதி கிழிய வழி நடந்த சேவடி போது எப்போதும் என் சென்னியிலும் மலர்ந்தனவார். நான் அதாவது என் மனத்தில் மட்டும் நான் அன்றியேன்னு சொல்கிறார். நாவலர் காவலர் பெருகு நதி நாவலர் காவலராகிய நாவலூரில் இருக்கக்கூடிய காவலராகிய மன்னனான அந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் நதி கிழிய வழி நடந்த சேவடி, அந்த சேவடி போதுன்னா சிவந்த அடியோட மலர்கள் போது மொக்கு மலர்கள் எப்போதும் என் சென்னியில் மலர்ந்தனவால் யார் நான் அப்படின்னா யாவதும் ஒரு பொருள் இல்லாத என்னோட மனத்தில் மட்டும் இல்லாமல் என்னோட தலையிலேயே வந்து மறந்துட்டு, எந்த பொருளும் இல்லாமல் எந்த தகுதியும் இல்லாத என்னுடைய மனத்தில் மட்டுமல்லாமல் என்னுடைய தலைமையிலும் வந்து நாவலர் காவலருடைய நதி கிழிய வந்து காவிரியை கடந்து ஐயாற்றியருடைய போய் பார்த்தார் அவரோட திருவுருளால், அவருடைய திருவடி என் தலையில் வந்து மலர்ந்துருக்கு. நான் என்ன தவம் இந்த பிறவிலையோ முற்பிறவிலையோ செய்தேனோ தெரியவில்லை என்று சொல்லி தன்னையே வந்து வியந்து கொள்கிறார். இப்படிப்பட்ட திருவுருள் எனக்கு கிடைத்து விட்டது, இனிமேல் என்ன எனக்கு சிவலோகம் தானே அதோட இது. அடுத்தது பத்தராய் பணிவார சருக்கம். செற்றார்தம் புரையரித்த சிலையார் செல்வ திருமுருகன் பூண்டியில் செல்லும் பொழுது, செற்றார்தம் புரையரித்தன்னா பகைவர்களுடைய முப்புறங்களை எரித்த செல்வ அப்படிப்பட்ட பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள் நிறைந்த திருமுருகன் பூண்டியிலே சுந்தரமூர்த்தி சாமிகள் செல்லும் பொழுது சுற்றாரும் சிலை வேடர் கவர்ந்து கொண்ட தொகுதியின் பரப்பு எல்லாம் சுமந்து கொண்டு, சுற்றி நிறைந்த வில் வைத்திருக்க சிலைனா வில் இருக்கக்கூடிய திடுகு முட்டு என்று அச்சுறுத்தி இவர்களோட பரிசனங்கள் சுந்தரமூர்த்தி சாமிகளாக வராரு. முன்னதாக போனவர்கள்ட்ட உள்ள சேரமான் பெருமாள் கொடுத்த அத்தனை செல்வங்களையும் கவர்ந்து கொண்ட சிவபூதங்கள் வேடர் வடிவில் கவர்ந்து கொண்டார்கள் அல்லவா. அது சுற்றாரும் சிலை வேடர் சுற்றி நிறைந்தன்னு அர்த்தம். ஆறுன்னா ஒளி எழுப்பி என்று அப்படி ஆர்த்து எழுந்து அச்சுறுத்தி அந்த பொருள்களை கவர்ந்த தொகுநிதியின் பரப்பதெல்லாம். தொகுத்த நிதினா அவ்வளவு நிதிகள் முதல் நாள் எவ்வளவு அங்கே பொக்கிஷத்தில் வருதோ அவ்வளவு நிதியை கட்டி கொண்டு வான்னு சொல்லி ஏற்றி அனுப்புகிறார் இல்லையே சேரமான் பெருமாள். எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு அதுக்கப்புறம் இறைவன்கிட்ட வந்து எட்டுக்கு இங்கே இருந்தீர் எம்பிரானேரே கொடிய வேடுவர்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இவர் வினோதுக்கு அப்புறம் அந்த பொருள்களை எல்லாம் அங்கே வாயிலில் நிறைத்தார்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமாள் அங்கே சொல்கிறாரு. இந்த தகவலை அங்கே சொல்லலை. பூதங்கள் வந்து திருவாரூர் வரையிலும் அவைகளை அதுக்கப்புறம் சுமந்து கொண்டு வந்து திருவாரூரில் ஒப்படைத்த ஒரு வரலாற்றினை இங்கே வந்து பதிவு செய்கிறார். இதை நம்ம என்ன செய்கிறது, அங்கே வந்து பண்ணலை. அந்த வரலாற்றில் வந்து சொல்லாமல் சேக்கிழார் பெருமானே இங்கே வந்து சொல்கிறாரு. அந்த திருமுருகன் பூண்டியில் வந்து மீண்டும் வந்து அந்த சிவபூதங்கள்லாம் அந்த பொதிகளை எல்லாம் அங்கே வந்து நிறைத்து வைத்தன என்று அங்கே சொன்னவர் அவைகளை சுமந்து கொண்டு திருவாரூர் வரை வந்தன என்று இங்கே சொல்கிறார். ஆமாம், சிலை வேடர் தொகுதியின் பரப்பு எல்லாம் சுமந்து கொண்டு முற்றாத முளையால் உண்மைபாகன் பூத முதல் கடமை. முற்றா முளையால்னா அந்த இரண்டு பரஞானம் அபரஞானம் என்ற இரு தனபாரங்களை ஏந்தி உலக உயிர்களை ஊட்டுவதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய அம்மையோட பாகன், அம்மையை இடத்தில் வைத்திருக்கக்கூடிய பாகனாகிய பெருமான் அவருடைய பூத முதல் கணமே உடன் செல்ல, அவைகளே வந்து சுமந்து கொண்டு இவரோடு உடன் செல்ல
முடியா பேறு பெற்றார். அதான் எல்லையில்லாத பேரு. சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து இறைவனிடம் வந்து பெற்ற பேறுகளை வந்து சொல்வது என்றால் அது வந்து சொல்லி முடியாது. எல்லையில்லாத நற்பேறுகளை பெற்றார். கடல் பரவ அடியேன் முன்னை. அவருடைய சுந்தரமூர்த்தி சாமிகளோட திருவடியை வந்து பருவதற்கு அடியேன் முன்னை பிறவினில் செய்த தவம் வந்து பெரிய முன்னை பிறவியில் நான் வந்து என்ன அளவுக்கு பெரிய தவம் செய்திருந்தால் இவருடைய திருவடியை பரவ எனக்கு இப்படிப்பட்ட அருள் கிடைத்திருக்கும் என்று தனக்குத்தானே வந்து வியந்து கொள்கிறார். இப்பொழுது நாம் அதைத்தான் வந்து செய்திருக்கிறோம். என்ன செய்திருக்கிறோம்? அவரால் வந்து அருளப்பட்டு நமக்கு இறைவன் திருவுருளால் கிடைத்த 100 பதிகங்களுக்கும் உள்ள 1039 பாடல்களுக்கும் அவருடைய வரலாற்றை வந்து விரித்துரைத்த திருத்தொண்டர் புராணம் என்ற சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் உள்ள 817 பாடல்களுக்கும் 1856 பாடல்களுக்கும் ஒரு எழுஞான பூஜையாக சிவஞான வேள்வியாக இதை வந்து செய்திருக்கிறேன். அப்போ வந்து முன்னை தவம் செய்தவர்களால் மட்டும்தான் இவைகளை வந்து எல்லாவற்றையும் பற்றி பிடித்து நூலை வைத்து கொண்டு தொடர்ந்து இந்த ஞானத்தை முழுமையாக அடைய முடியும். அடைந்து வந்து இந்த பிறவியை அறுத்து சிவலோகம் எய்த முடியும் என்று சொல்லி எல்லோரும் தயவு செய்து 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் நாம் வந்து விழித்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே 1 மணி நேரம் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு தவமாக ஒரு சுயநலம், தன் உயிர் மேல் வந்து அன்பு உடையவர்கள், தன் உயிர் மேல் வந்து ஒரு சுயநலம் உடையவர்கள், ஒரு சுயநலமாக நீங்கள் பற்றி சுந்தரமூர்த்தி சாமிகள் திருவடியை பற்றி எளிதாக சிவமாம் நம் பேர் அந்த சிவலோகத்தை எய்த வேண்டும் என்று வேண்டி எல்லோரும் எல்லா சிவமங்கல நலன்களையும் எய்த வேண்டும் என்று வாழ்த்தி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.